சுவரொட்டி வந்து அடுப்பில் சுடுவாங்க. நம்மளுக்கு வந்து அப்படி சுட தெரியாது. அதனால் தோசை கல்லில் எண்ணெய் இல்லாமல் போட்டு வாட்டி வாட்டி எடுத்துக்கிடுவோம். இப்படியே அமுக்கி அமுக்கி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். சுட்டு அப்படியே இந்த கத்தியை வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அந்த ரத்தம்லாம் போயிடுச்சுல. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். மட்டன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். மட்டன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். கடுகு உளுந்தம்பருப்பு, வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம், நல்லா வதக்கணும். உப்பு போட்டுக்கோங்க. சுவரொட்டியை அந்த வெங்காயத்தோட போட்டுறோம். போட்டுட்டு பெப்பர் தூள், வெறும் பெப்பர் தான் போடணும். லேசாக சால்ட்டு, வேறு எந்த மசாலாவும் அதில் சேர்க்கக்கூடாது. இது வந்து அருமையாக இருக்கும் சாப்பிட்றது. சுவரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காயத்தோட அப்படியே இந்த பீஸ் எடுத்து அப்படியே சாப்பிடணும்.